கிறிஸ்டோபர். முதல்வராக கிறிஸ்டோபர். ஆரியனூர் சவுண்ட் சர்வீஸ் ஆரிய நிலா சவுண்ட் சர்வீஸா டெக்கரேட்டர்ஸ் ஆரிய நிலா டெக்கரேட்டர்ஸ் ஆரியநல்லூர். இரண்டாவதாக 109 முருகானந்தம் காவியா டெக்கரேட்டர்ஸ். அன்பு 25/25. அன்பு யார் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? யாருக்காவது சீட்டு எல்லாம் அவருக்கு தெரிஞ்சவங்க. அன்பு ஓகே. அன்பு 25ஆம் நம்பர். நம்பர் 70 பாலமுரளி. 70 பாலமுரளி. 295 ராமர். 175 கடல் மாதா. ஆல்வின் கிருஷ்ணராஜா. 182 பாஸ்கர் ஜெரால்டு ராஜா. 40 டேனியல். 242 தீர்த்த கிரிராஜன். 242 தீர்த்த கிரிராஜன். 228 செல்வம். 228 செல்வம். செல்வம் 228. யார் இருக்கீங்களா? மார்டின். தம்பி அடுத்து எடுக்க. என்ஜிஓ காலனி ஜெயா ஆடியோஸ். வேற எடுத்து நல்லா திட்டி எடுத்து நல்லா எடுத்து நல்லா இது பாரு. அதில நல்லா எடுத்து.
268 சுந்தர்ராஜ். சிவம் ஈவென்ட்ஸ் 268 சிவம் ஈவென்ட்ஸ். 185 ரூபன் எம்எம் டெக்கரேட்டர்ஸ். சரி, 256 பாலசுப்ரமணி. 256 பாலசுப்ரமணி. முப்பத்தி 39 ஆர் கணேஷ். 39 ஆர் கணேஷ் இல்லையா? 39 ஆர் கணேஷ். 130 காளியப்பன் குமரன் சவுண்ட் சீரிஸ் வடமதுரை. காளியப்பன். சீட்டு அடிக்கட்டு சீட்டு வேணும். அடிக்கட்டு சீட்டு வேணும். இருபத்தி 29 பழனிக்குமார். 29 பழனிக்குமார். பழனிக்குமார். நூத்தி 2 ராஜசேகர். எம்பி எலக்ட்ரிக்கல்ஸ் ராஜசேகர். 102 எம்பி எலக்ட்ரிக்கல்ஸ் ராஜசேகர். சங்க செயலாளர் அவர்களுக்கு 102 நம்பர்ல விழுந்திருக்குது. நூத்தி 94 காவியா எல்இடி பழனிக்குமார். யாரு? காவியா எல்இடி வடமதுரை. அடுத்த தம்பி 127 ராமலிங்கம் எஸ்என்ஆர் டெக்கரேட்டர்ஸ். ராமலிங்கம் பிடபிள்யூடி. ராமலிங்கம் ராமலிங்கம் அவர் சார் சீட்டு வேணுங்களா? அடிக்கட்டு வேணுங்களா? சார் அடியிலிருந்து எடுக்கும். ராஜாக்கு மாதிரி விழுதுட்டோம். 252 மூர்த்தி. மூர்த்தி 252 மூர்த்தி.
எட்வின் எபினா எபின் 19 எபின் 19 எபின் எபினா 239 பிச்சைமணி 239 பிச்சைமணி அடுத்து 90 கிரி 90 கிரி இல்லையா 90 எடுத்து தம்பி வர்றதே வர்றதே 221 பேர் என்ன பேர் கேண்டடி சார்லி சாப்பிங்கம்மா 221 பேரே சரி தெரியல 221 சுப்பிரமணி 273 சரவணகுமார் 273 சரவணகுமார் வாசாமி வா மேலே வா வே வருஷா 283 சரவணகுமார் 73 மேட்டுப்பட்டி வர்ஷா டெக்கரேட்டர்ஸ் மேட்டுப்பட்டி தம்பி உறுப்பினரா கேளு உறுப்பினராக சரவணகுமார் சங்க உறுப்பினராக இருக்கீங்களா சேர்ந்துக்கிறதே வா சரவணகுமார் ப்ரைஸ் உனக்கு தானே விழுந்திருக்கு மேட்டுப்பட்டியில் சவுண்ட் சர்வீஸில் இருந்துட்டு சங்கத்தில் இல்லாமல் இருந்தால் எப்படி நோட்டீஸில் எழுது சங்கத்தில் சேரு சரவணகுமார் 173 பாலசுப்ரமணி பாலு சவுண்ட்ஸ் பாலசுப்ரமணி 173 ரிசிப்ட் போடு அவருக்கு சங்கத்தில் சேர்த்துரு 104 சதீஷ் ஆடியோஸ் சதீஷ் ஆடியோஸ் 104 சதீஷ் ஆடியோ சவுண்ட் சர்வீஸ் 104 தம்பி தம்பி ஒன்று ராஜாவும் சதீஷும் பேசி வச்சிருக்கீங்க 177 ஸ்டீபன் ராஜா 177 ஸ்டீபன் ராஜ் ஆண்டனி ஆடியோஸ் இல்லை அடுத்து தம்பி அடுத்து 143 ராஜா சவுண்ட் சர்வீஸ்
ராஜசேகர் 143 ராஜா சவுண்ட் சர்வீஸ். இப்போ நாங்கள் இல்லையா தம்பி, அடுத்து எடுத்துக்கணும். ய 224 அந்தோணி 224 தெரியல. 224 21 ஸ்டீபன் 22 ராஜா 65 246 கண்ணன் 246 கண்ணன் 222 பேர் சரியா தெரியல. 222 இல்லையா? 213 பாலு 213 இல்லையா? 139 சரவணன் சித்ரா 139 சித்ரா சவுண்ட் சர்வீஸ். 139 சித்ரா சவுண்ட் சர்வீஸ் சரவணன். என்ன வெளியில் அள்ளி போடுற? அடுத்து என்ன எத்தனை இருக்கு? அந்த சீட்டோட கொடுத்துட வேண்டியது. 34 ஹரி சுந்தர் 34 ஹரி சுந்தர். ஆமாம், சரி விடுங்க. அடுத்து ஹரி மதுரைக்காரர் பொருளாளர் ஹரி சுந்தர். கடைசி பரிசு தானே? 23 ஐயப்பன் 23 ஐயப்பன். அடுத்து கடைசி குழுக்கள். அவ்வளோதான். 144 144 இதெல்லாம் யாரு? அப்படி வேணாம். அடுத்து தம்பி என்ன
91 அன்பு ஆடியோஸ் ஜஸ்டின் 91. 197 ஏஜே டெக்கரேஷன். பரிசு விழுந்ததுனால சங்க உறுப்பினர் ஆகிட்டாரு. உலகில்னா ஆயிருக்க மாட்டார் போல தெரியுது, கண்டுபிடிக்கல. $85 ராஜலிங்கம் 85. அடுத்தது உள்ள இருக்கிறவங்கள பார்த்து என்ன தம்பி ஒண்ணா உள்ள 18 சரண். அடுத்தது எனக்கு கொடுக்காது, என் வீட்டை நீங்க உள்ள வெளியே போட்டீங்க. 60 மலைச்சாமி சக்தி ஆபரேட்டரா. மலைச்சாமி இருக்கா? நாங்க இல்ல. ராதாகிருஷ்ணன் 20 ராதாகிருஷ்ணன். பணே முருகானந்தனே, உனக்கு ஒரு பரிசு விழுந்திருக்கு. 153 PL டால்டன், VL பாத்திரக்கடை டால்டன். அடுத்தது 223 சுரேஷ். அந்த கடலூர்காரனா. கடைசி பரிசு சீட்டு அடிக்கட்ட இருக்கு. ஆனா அவங்க கடலூர் சவுண்ட் சர்வீஸ்காரரு. சீட்டு இருக்கு, பரிசை யார் வாங்கிறது? சீட்டு அடிக்கட்டு இருக்கு, பரிசு விழுந்திருக்குது. என்ன செய்யலாம்? பரிசை கொரியர் பண்ண முடியாது. சீட்டு இருக்கு, பிரைஸ் விழுந்துருக்கு, அடிக்கட்ட இருக்கு. கடலூர்காரங்களுக்கு கொண்டு போயிட்டு பண்ணிடலாமா? சரி, இன்னொரு சீட் எடு தம்பி. கேன்சல் பண்ணியாச்சு. 41 சரண் பாபு. அடுத்தது டக்குன்னு ஒன்று ஆள் இருக்கிற வரைக்கும் எடுத்துரு. சீட்டே காலி பண்ணிடுவீங்க போல. உள்ள இருக்கிறவங்க பாடுறா யாருன்னு பார்த்து. 59 முனீஸ்வரன். 59 முனீஸ்வரன் அவர் இல்லையா? 59 முனீஸ்வரன். 59 இல்லையா மணி? சரி. 187 ராயப்பன் அடி ஆரியநல்லூர் சவுண்ட். அருள் ஆடியோஸ் ஆரியநல்லூர். சிறப்பு. அருள் ஆடியோஸ் ஆரியநல்லூர். ஆரியநல்லூருக்கு தான் 2 பிரைஸ். புதுசாக சேர்ந்திருக்க உறுப்பினருக்கு தான் அதிகமாக பரிசு விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
ஒளி ஒளி அமைப்பு சங்கம் பொதுக்குழுவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நமது பாசமிகு அண்ணன் திரு எம் குமரேசன் அவர்களை நமது சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வு பொதுக்குழுவிற்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய திரு டி செபஸ்தியான் துணைத் தலைவர் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். முன்னிலை வைக்கக்கூடிய திரு பி வேலுச்சாமி இணைச் செயலாளர் அவர்களை நமது சங்கத்தின் சார்பில் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஆண்டறிக்கை வாசிக்க இருக்கக்கூடிய நமது சங்கத்தின் செயலாளர், ஆற்றல் மிகு செயலாளர் திருவாளர் எம்பி ஜி ராஜசேகர் அவர்களை நமது சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றேன். வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய இருக்கின்ற, சிக்கனமாக இருந்து சிறப்பாக நிதிகளை திரட்டி வைத்து கொண்டிருக்கக்கூடிய நமது திரு ஆர் ஞானராஜ் பொருளாளர் அவர்களை நமது சங்கத்தின் சார்பாக அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். நன்றியுரை நிகழ்த்தவிருக்கக்கூடிய நமது அருமை அண்ணன் திருவாளர் வி முருகானந்தம் அவர்கள் இந்த மேடையை அலங்கரித்திருக்கிறார்கள். சிறப்பாக டெக்கரேஷன் செய்து நேற்று முதல் இன்று வரை நம்மளோடு இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு சங்கத்தின் சார்பில் வரவேற்கின்றேன். மேலும் TN 57 CA 8353 என்ற வாகனம் இடையூறாக இருக்கின்றது. தயவு செய்து உங்களுடைய வாகனத்தை உரிமையாளர் எடுத்து வெளியில் நிறுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நமது சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ஆரோக்கியதாசன் அவர்களையும் அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். நமது ஆலோசனை குழு திருவாளர் எஸ் நடராஜன் SNR ஆடியோ அண்ணன் அவர்களையும் நமது மூத்த உறுப்பினர் அவர்களையும் அன்போடு வருக என்ற சங்கத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். திரு சி வெங்கடாச்சலம் ஆலோசகர் சரவணா சவுன்சரிஸ் அண்ணன் அவர்களையும் வருக என்று நமது சங்கத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். திரு சி அங்குச்சாமி மக்கள் தொடர்பாளர் சேகர் சவுன்சரிஸ் அவர்களையும் நமது சங்கத்தின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றோம். நமது செயற்குழு உறுப்பினர்கள் ஜான் செல்வகுமார், கே காளியப்பன், பி ஆறுமுகம், LV ஜெகநாதன், எஸ் முகமது ஹனிபா, பி முத்துப்பாண்டி, எம் செல்வராஜ், எம் மாரிமுத்து, ஆர் கார்த்திகேயன், வி ரகு, பி தாமோதரன் இவர்களை நமது சங்கத்தின் சார்பாக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் நமது பொதுக்குழு உறுப்பினர்கள் உங்கள் அனைவரையும் வருக என்று அன்போடு நமது சங்கத்தின் சார்பாக வரவேற்று உங்கள் அனைவரையும் வருக என்று மீண்டுமாக வருகையை தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். MPC ராஜசேகர் அவர்கள் நமது சங்கத்தின் ஆண்டறிக்கையை தாக்கல். தயவு செய்து மன்னிக்கவும். நமது துணை செயலாளர் திருவாளர் பார்த்திபன் அண்ணன் அவர்களையும் நமது சங்கத்தின் சார்பில் வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். வேறு யாரும் பேரும் விட்டு போயிருந்தாலும் தயவுசெய்து கோவித்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் அனைவரையும் அன்போடு நம்ம சங்கத்தின் சார்பில் வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் முக்கியமாக பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். அந்த பொதுக்குழு உறுப்பினரால் தான் நம்ம சங்கம் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. முழு ஒத்துழைப்பு நிர்வாகம் பார்த்தா கூட
நமக்கு வந்து உறுப்பினர்கள் ஆதரவோடு நம்ம சங்கம் நடைபெற்றிருக்கு. பொதுக்குழு உறுப்பினர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக ஆண்டறிக்கை ராஜசேகர். நமது திண்டுக்கல் வட்டார ஒலி ஒளிபரப்பாளர் சங்கத்தின் சார்பாக இங்கே மேடையில் கூடியிருக்கும் பெரியவர்களையும் நமது பொதுக்குழு உறுப்பினர்களையும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் வந்து 3 செயற்குழு மீட்டிங் போட்டிருக்கிறோம். இடையில் வந்து நம்ம முள்ளிப்பாடி ரூபன் சவுண்ட் சர்வீஸில் ஒரு திருட்டு நடந்திருந்தது. அதை நம்ம சங்கத்தின் நிர்வாகத்தில் எல்லா பேரும் போய் கலந்துருந்து அவர் ஜாமான்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உறுதுணையாக இருந்து அவர் பொருள்களில் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் எடுத்து கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம சங்கத்தில் 3வது நம்ம டிசம்பர் 11 ஒரு மீட்டிங்கில் இந்த கண்காட்சியை நடத்தணும்னு சொல்லி முடிவெடுத்தோடனே தலைவர் எல்லா பேரும் சேர்ந்து ஒப்புதல் கொடுத்தாங்க. இதுக்கு முதற்கண் தலைவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கண்காட்சி இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு அனைத்து பேரையும் அனுசரித்து இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இதை ஜெயிச்சு காட்டினதுக்கு தலைவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்தளவுக்கு வரும்னு யாரும் எதிர்பார்க்கலை. அனைவத்தோட ஒத்துழைப்பும் செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் அனைவருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. புதுசாக வந்த மெம்பர்களும் இதுக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இனி வரும் காலகட்டங்களையும் அனைவரும் ஒத்துழைப்போடு நமது சங்கம் சீர்மிகு சங்கமாக நல்லபடியாக செயல்படணுங்கிறத தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன அப்படின்னா, நம்ம உறுப்பினர் கொடுக்கும் கோரிக்கையை வந்து நம்ம பரிசீலித்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ கூட வந்து நியூமதா எலக்ட்ரிக்கல்ஸில் வந்து ஒரு ஜென்ரேட்டர் வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அது கிட்டத்தட்ட வந்து அந்த வாடகைக்கு எடுத்து போனவர் ஒருத்தர், இப்போ ஜென்ரேட்டர் நிற்கிறது ஒருத்தர். அவங்களுக்குள்ள இது இல்லாதனால பல பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து இப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் மூலிமா போனால் கூட அது வந்து இது பண்ணல. அதனால் இப்போ கோர்ட் மூலிமா வந்து அது நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை நம்ம சங்கம் உறுப்பினர்கள் கொடுப்பதை வந்து நாங்கள் நிறைவேற்றிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ஆண்டின் ரொம்ப ஹைலைட்டாக இந்த ஆண்டு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்போ தான். இந்த எக்ஸ்போ பொருட்காட்சி அவங்க ஒத்துழைப்போடு சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இந்த வருஷம். இனி வரும் காலங்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உறுப்பினர்லாம் கலந்து ஆலோசித்து மிக சிறப்பாக செயல்படுவதற்கு உங்கள் ஆதரவை தேடிக்கொள்கிறோம் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக வரவு செலவு கணக்கு பொருளாளர் யானராஜ். அனைவருக்கும் வணக்கம். நமது 2025 வரவு செலவு கணக்குகளை இப்பொழுது தலைவர் முன்னிலையில் சமர்ப்பிக்கின்றேன். நமது சந்தா வரவு, இதில் வந்து சந்தா வரவு, புது உறுப்பினர் வரவு இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். பி. ரூபன்ராஜ் MM டெக்கரேட்டர் சந்தா பாக்கி வரவு 1000 ரூபாய். பாஸ்கரன் ரத்னா சவுண்ட் சர்வீஸ் பாக்கி சந்தா வரவு 1000 ரூபாய். நவீன் பிரவீன் சந்தா பாக்கி வரவு 500 ரூபாய். VIP பாஸ்கர் வெள்ளோடு அவர்கள் புது உறுப்பினர் மற்றும் சந்தா 2500 ரூபாய். பி. துரைசாமி அம்மன் சவுண்ட் சர்வீஸ் கும்மம்பட்டி புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். டோனி வினோத் டெக்கரேட்டர் மாரம்பாடி புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். செல்வம் புவனேஸ்வரி டெக்கரேட்டர் பாக்கி சந்தா வரவு 1000 ரூபாய். பாலாஜி சவுண்ட் சர்வீஸ் புது உறுப்பினர் சந்தா வரவு 2500 ரூபாய். அருள் ஆடியோ ராயப்பன் புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். எட்வின் ராஜ் ஆடியோ நல்லாம்பட்டி புது உறுப்பினர் மற்றும் சந்தா 2500 ரூபாய். சிவா சவுண்ட் சர்வீஸ் சிவா குமரன் திருநகர் புது உறுப்பினர் 2500 ரூபாய். சேஸ்ராஜ் ஜீசஸ் ஆடியோ கிழக்கு மாரம்பாடி புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். M. கணேசன் குமரன் சவுண்ட் சர்வீஸ் கோட்டைக்குளம் ரோடு புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். ஸ்டாலின் வெங்கடேஸ்வரா பந்தல் வேடசந்தூர் புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். சேகர் சவுண்ட் சர்வீஸ் நல்லாம்பட்டி சந்தா பாக்கி வரவு 1000 ரூபாய். பி. சரவணன் காடுபற்றை பழனி ரோடு புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். M. சாம்பாபு ஜாய் வெல்கம் ஈவெண்ட் புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். முனுசாமி SPN ராஜா சவுண்ட் சர்வீஸ்
ஓடைப்பட்டி புது உறுப்பினர் புது சந்தா 2500 ரூபாய். சேசுராஜ் அன்னை ஆடியோ மாரம்பாடி புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். டி தங்கவேல் இந்தியன் சவுண்ட் சர்வீஸ் பாப்பனம்பட்டி புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். டோமனிக் பிரிட்டோ தீபா லைட் தவசிமடை புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். சேசுராஜ் மின்னல் மாதா சவுண்ட் சர்வீஸ் மயிலாப்பூர் புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். எஃப் ரூபன்ராஜ் அருவி ஆடியோ யாகப்பன்பட்டி புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். ஏ சேசுராஜா எம்ஏ சாமியானா தெய்வ சிவாமணிபுரம் புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். அந்தோணி பீட்டர் மாதா ஒளி சவுண்ட் சர்வீஸ் வேடப்பட்டி சந்தா வரவு 2000 ரூபாய். எஸ் செல்வம் சவுண்ட் சர்வீஸ் வேடப்பட்டி சந்தா 2000 ரூபாய். சாமிமுத்து ஆதவன் சவுண்ட் சர்வீஸ் ஆகப்பன்பட்டி புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். ஏ வினோபா தேசுமணி இல்லை கூப்பிட்றேன், இது இன்னைக்கு வந்தது. வினோபா தேசுமணி கேஎம்பி சவுண்ட் சர்வீஸ் வேடப்பட்டி புது உறுப்பினர் சந்தா. சுப்பிரமணி சிந்து மியூசிக்கல் சந்தா பாக்கி வரவு 1000 ரூபாய். ஆர் பாலசுப்ரமணி எஸ்கே சவுண்ட் சர்வீஸ் வடமதுரை புது உறுப்பினர் சந்தா பாக்கி வரவு 2500 ரூபாய். என் தீபக் மித்ரா சவுண்ட் சர்வீஸ் காப்ளியப்பட்டி புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். ஏ குமார் சவுண்ட் சர்வீஸ் குமார் நல்லமனார் கோட்டை புது உறுப்பினர் 2500 ரூபாய். ஐ செல்வம் கோட்டை ஆதவன் பழனி ரோடு புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். ஆர் சதீஷ்குமார் சதீஷ் ஆடியோ சர்வீஸ் கம்பளியம்பட்டி புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். எஸ் கணேசன் நியூ பிரகாஷ் ஆடியோ தோட்டமுத்து புது சந்தா 2500 ரூபாய். என் ராமகிருஷ்ணன் நியூ ராஜன் சவுண்ட் சர்வீஸ் தோட்டமுத்து புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். ஐ விக்டர் லாரன்ஸ் அருண் லைட் கிழக்கு மாரம்பாடி 2500 ரூபாய். கோவிந்தசாமி பாரவேல் லேத் 2500 ரூபாய். எம் நாகராஜன் குமரன் சவுண்ட் சர்வீஸ் எம்எம் காலேஜ் புது உறுப்பினர் சந்தா 2500 ரூபாய். கோவிந்தன் புது உறுப்பினர் அட்வான்ஸ் புது உறுப்பினர் 1000 ரூபாய். மொத்தம் நமது பழைய உறுப்பினர் சந்தா வரவு 2500 ரூபாய். இன்னொரு ட்ரிப் சொல்லணுமா ஐயா? நமது இந்த வருடம் மட்டும், அதாவது கடந்த 4/1/2025 முதல் 3/1/2026 நேற்று முடிய நமது புது உறுப்பினர் சேர்ந்த விவரமும் சந்தா கொடுத்த விவரமும் இந்த கணக்கில் அடங்கப்பட்டுள்ளது. இன்று புது உறுப்பினர் ஆகக்கூடிய நமது ரசீது இப்பொழுது வாசிக்கப்படும். அதில் இந்த கணக்கு வராது, அது அடுத்த வருட கணக்கில் வரும். நேற்று வரைக்கும் இந்த கணக்கு, அந்த கணக்கில் சந்தா வரவு 88,000 ரூபாய். நமது பெரிய சீட்டு வரவு 72,000 ரூபாய். பி பெரிய சீட்டு வரவு 72,000 ரூபாய். சி சின்ன சீட்டு வரவு 36,000 ரூபாய். வட்டி வரவு நமது சந்தாதாரர்கள் இந்த வருடம் மட்டும் வட்டி வரவு 85,950 ரூபாய் அளித்துள்ளார்கள். நமது முன்னிருப்பு பணம் போன வருடம் நமது சங்க பணம் 5,66,358 ரூபாய். இந்த வருடம் 9,20,308 ரூபாய். செலவு விவரங்கள் கடந்த 5/1/2025 நமது மீனாட்சி மண்டபத்தில் பொதுக்குழு கூட்டம்
நடைபெற்றது. அதில் பொதுக்குழு கூட்டம், மண்டப செலவு, சாப்பாடு செலவு அனைத்தும் சேர்த்து 33,765 ரூபாய். 11/1/2025 ரத்னா சவுண்ட் சர்வீஸ் பாஸ்கர் மரணத்திற்கு சென்றது 550 ரூபாய். ராஜசேகர் சடங்கு 9/2/2025 நடந்தது 500 ரூபாய். 12/2/2025 சீட்டு நடந்த கூட்டம் 950 ரூபாய். நமது அருள் அண்ணன் ஆரோக்கியம் அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால் நமது சங்கத்திலிருந்து அவர்களுக்கு நலம் விசாரிக்க தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் சென்றிருந்தோம். அப்பொழுது அவர்களுக்கு பழம் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்திருந்தோம். அந்த வகையில் 500 ரூபாய். சீட் ஜெராக்ஸ் எடுத்தது 100 ரூபாய். 28/3/2025 கலையக முருகன் அப்பா மரணம் 550 ரூபாய். பாரத் எலக்ட்ரிக்கல் வசந்த விழா, அவங்க வசந்த விழா மதுரையில் வச்சுருந்தாங்க. நம்ம அங்கே சங்கத்திலேருந்து போக முடியாத காரணத்தினால அவங்க கடையில் சென்று பொன்னாடை மட்டும் நம்ம அவருக்கு தெரிவித்தோம். 180 ரூபாய். முத்து சவுண்ட் சர்வீஸ் காதணி விழா 31/5/2025 500 ரூபாய். எடிசன் சவுண்ட் சர்வீஸ் திருமணம் 16/6/2025 500 ரூபாய். 19/8/2025 விட்டு போனவர்கள் ஐடி கார்டு 4 நபர்களுக்கு அழித்து கொடுத்தது 480 ரூபாய். 30/11/2025 செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது 650 ரூபாய். 11/12/2025 செயற்குழு கூட்டம் நடந்தது 450 ரூபாய். 14/12/2025 திப்பம்பட்டி வேலு பாட்டி மரணம் சென்றது மாலை 200 ரூபாய். நமது இந்த வருட 2026 உண்டான சங்க காலாண்டர் அடித்த வகையில் 150 காலாண்டர் அடிக்கப்பட்டுள்ளது 11,250 ரூபாய். அந்த வகையில் செலவு 51,155 ரூபாய். நமது சங்க பணம் 9,20,308 ரூபாய். அதில் செலவு 51,155 ரூபாய் போக 8,69,150 ரூபாய் 53 ரூபாய் நமது சங்கத்தில் உள்ளது. சொல்கிறேனே, இதில் நமது உறுப்பினர்களிடம் தற்பொழுது உள்ள பணம் 5,44,326 ரூபாய் நமது சங்க உறுப்பினர்கள் பயன்பெற்று கொண்டிருக்கின்றார்கள். அதில் நமது மீதி இருப்பு சங்கத்தில் 3,24,827 ரூபாய். அண்ணா, இந்த சங்க உறுப்பினர் வாங்கின அமௌண்ட் சொல்லிக்கலாமா? சரி. இது நமது போன வருட வரவு செலவு கணக்குகள். இது எதால் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் கரவொலி எழுப்பலாம். இப்பொழுது இந்த வருடத்துக்கு உண்டான புதிய உறுப்பினர்கள் இன்று காலையிலிருந்து நமக்கு இது பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் மட்டும் வாசிக்கிறேன். இவங்க இதை வரவு செலவு கணக்கு அடுத்த வருடம் நம்ம தாக்கல் செய்யப்படுவோம். ஆ 4/1/2026 இன்று புதிய உறுப்பினர்கள் விவரம்: முகைதீன் பாட்ஷா ஸ்பீக்கர் பாய் திண்டுக்கல், கே பாண்டி யாழினி சாமியானா, என் ஆனந்தராஜ் ஜெயா ஆடியோஸ், ஆர் ஜார்ஜ் புஷ் அன்னை சவுண்ட் சர்வீஸ் ராமையன்பட்டி, பி ராஜா ரூபன் எஸ்எம் சாமியானா லைட்ஸ் திண்டுக்கல், எஸ் பிரகாஷ் குயின் சவுண்ட் சர்வீஸ் வேலோடு, பி பார்த்திபன் நிராதனா ஸ்ரீ சவுண்ட் சர்வீஸ் வீரசனம்பட்டி, ஜி ஸ்டீபன் ராஜ் சென்ட் ஆண்டனி சவுண்ட் சர்வீஸ் கிழக்கு மாரம்பாடி, ஐ பிரபாகரன் ஸ்ரீ குரு சவுண்ட் சர்வீஸ் பிள்ளமநாயக்கம்பட்டி, அப்துல் சமத் எஸ்ஏஎஸ் வாடகை பாத்திரக்கடை பேகம்பூர், மரிய பாக்கியராஜ் ஆர்ஏ நிலா டெக்கரேட்டர்ஸ் பஞ்சம்பட்டி,
ஏ பாஸ்கர் ஜெரால்ட் ராஜா, மேத்யூ எம்ஏ பந்தல் அமைப்பகம், டிஎஸ்ஆர் சகாயராஜ், டிஎஸ்ஆர் சவுண்ட் சர்வீஸ் அண்ணே, டிஎஸ்ஆர் சவுண்ட் சர்வீஸ், பி பழனிக்குமார் காவியா எல்இடி வடமதுரை, எஸ் அபிரகாம் ஏஜே டெக்கரேஷன், எஸ் ராஜா ரவி குறும்பவட்டி, ராஜா ரவி ஆடியோ, அருண் பிரகாஷ் வெண்ணிலா ஆடியோ குட்டத்துப்பட்டி, அஜித் குமார் தமிழா ஆடியோஸ் நல்லமநாயக்கம்பட்டி, ஜே கிஷோர் கண்ணா அகுஜா மதுரை, ஏஎம்சி புஷ்பராஜ் டீனா டெக்கரேட்டர்ஸ் திண்டுக்கல், ஜே அனுஷ்கான் ஏஆர்பி ஈவெண்ட்ஸ் கேட்ரிங் திண்டுக்கல், ஜி முருகேசன் எஸ்எஸ்எம் ஆடியோ காமலாபுரம், சி முத்து சதீஷ் ஆடியோ வெள்ளோடு, டி முத்தையா ராஜன் ஆடியோ வண்ணம்பட்டி, கே சரவணகுமார் வர்ஷா டெக்கரேட்டர் திண்டுக்கல், எஸ் ராமசாமி ஸ்ரீ சாமி சவுண்ட் சர்வீஸ் திப்பம்பட்டி. இன்று மட்டும் 27 உறுப்பினர்கள் நமது சங்கத்தில் இன்று ஒரு நாள் மட்டும் புதிய உறுப்பினர்களாக நமது சங்கத்தில் இணைந்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்களது சங்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு நாங்கள் வரவேற்கும் விதமாக அவர்களுக்கு நமது கரவொலி எழுப்பி புதிய உறுப்பினர்களை வரவேற்போம். நன்றி, வணக்கம். நன்கொடையெல்லாம் இப்போ வாசிக்கும் பண்ணி என்ன ஃபண்டு வருது வருஷத்துக்கு அப்படின்னா 1,20,000 சீட் நடத்திட்டு இருக்கோம். இந்த ஃபண்டு ரேஸ் பண்ணுறது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சீட்டுக்கு வந்து ஒரு 55,000 நமக்கு கமிஷன் போக கிடைக்கிது. 2 சீட்டு அப்படிங்கும்போது 1,10,000 அந்த சீட்டில் கிடைக்கிது. 60,000 சீட்டில் நடத்துறதுல வந்து ஒரு 27 ரூபா சீட்டு மூலியமாக வந்து 1,37,000 ஒரு வருடத்திற்கு நமக்கு கிடைக்கிது. இதெல்லாம் வட்டி வரவு நம்ம வெளியே 5 லட்ச ரூபா வெளியே கொடுத்துருக்கறதுல ஒரு 85,000 சந்தா 1-2 சேருவாங்க. நமக்கு ஆண்டு வருமானம் இப்போதைக்கு வந்து 2,50,000 ரூபாயாக நமது இந்த நிர்வாகக்குழு உயர்த்தி வைத்திருக்கு. அந்த 2,52,000 பொதுக்குழு கூட்ட செலவு இருக்குது. அது போச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா நம்ம மீதி இருக்கிற மாதிரி நம்ம நிர்வாகத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். அது நிர்வாகத்தினருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வந்து நம்ம இந்த எக்ஸ்போ நடத்திட்டு இருந்தோம். அதில் வந்து எல்லாத்துக்கும் வந்து மரியாதை பண்ணோம். அதில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒளி அண்ட் ஒளி பந்தல் மேடை அலங்காரம் வாடகை பாத்திரக்கடை அமைப்பாளர் நல சங்கத்தின் சார்பாக 2-3 முறை நாம் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணோம். அவங்க வரல. இப்போ எதுவும் வந்திருந்தால் கூட நம்ம மேடையில் வந்து நம்ம இந்த மரியாதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வந்து ஒரு கலந்துரையாடல்னு ஒரு சின்ன நிகழ்ச்சி. என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்யலாம், இது வரைக்கும் செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டோம். இனிமேல் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை பதிவு பண்ணிக்கிட்டு அது செயற்குழுவில் அது எப்படி செயல்படுத்துறது என்னன்னு நம்ம முடிவு பண்ணிக்குவோம். அதனால் கலந்துரையாடல், அதாவது வெளியில் போய் இதை சொல்கிறோம் அதை சொல்கிறோம்னு வேண்டியதில்லை. இங்கேயே நீங்கள் எதாக இருந்தாலும் நம்ம சொன்னோம்னா இதை செய்யலாம் வைக்கலாம்னு சொல்லியிருந்தோம்னா அதை பரிசீலித்து நாங்கள் வந்து செய்ய காத்திருக்கோம். அதனால் ஒவ்வொரு மெம்பர்ஸும் உங்கள்கிட்டயே அந்த மைக்கு வரும். நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா நாங்கள் எழுதிக்கிட்டு அதை பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கலந்துரையாடல் நிகழ்ச்சி, அதில் உறுப்பினர்கள் யார் வேணாலும் வந்து அவர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அதை நாங்கள் பதிவு வைத்துக் கொள்வோம். ஒரு முறை மட்டும் அதை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு ஆண்டுகளும் மேலும் மேலும் சிறப்பாக செய்யுமாறு உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கட்டி காத்து அதை எந்த விதமான இடையூறில்லாமல் நடத்துமாறு வட்டார ஒலிபெருக்கி அமைப்பாளர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதை வச்சு சங்கத்துக்கு இடம் வாங்கிறதுக்கு சொல்லியிருக்கீங்க. ஃபண்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் ரேஸ் பண்ணணும். இப்போலாம் வந்து வாங்குறதா குறைஞ்சது ஒரு அவுட்டரில் வாங்கினா கூட சதுரடி 1000 ரூபா போகுது. நீங்கள் 1000, அதனால் முயற்சி பண்ணுறோம். மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் திண்டுக்கல் வட்டார ஒளி மற்றும் ஒளி அமைப்பாளர் சங்கத்தின் ஆண்டு விழா மற்றும் கண்காட்சியானது சிறப்பாக நடைபெற்று இனிதே நிறைவேறும் தருவாயில் உள்ளது. என்னோட சிறிய ஒரு தாழ்மையான கருத்து என்னவென்றால், நம்ம சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும்
சங்கத்தின் சார்பாகவோ அல்லது அவங்களுடைய சொந்த பணத்தின் மூலமாகவோ ஒரு சின்னதாக ஒரு இன்சூரன்ஸ் போடுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாம். அது அல்லாது நம்ம ஓனர் சார்பாக வேலை பார்க்குறவங்களுக்கு, ஏன்னா வேலைக்கு வந்தோடனே இன்றைக்கி ரெகுலராக வர்றவங்களே வர்றாங்கன்னு சொல்ல முடியாது, மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடாக பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் வந்தோடனே 550 ரூபாய் 650 ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விபத்து நேரத்தில் அவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதவி பண்ண நம்மளால் பண்ண முடியலனாலும் அரசாங்கத்தின் மூலியமாக செய்கிறதுக்கு அந்த ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை சங்க நிர்வாகம் சார்பாக எடுக்கணும் என்னோட தாழ்மையான கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பார்த்துட்ருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா அந்த உரிமையாளர்களே வந்து அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா 1 வருஷம் இருக்காங்க, அடுத்த வருஷம் போயிடுறாங்க. அதனால் அந்த 1 வருஷம் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது பாருங்கள், அந்த 1 இயர் மட்டும் அதுக்கு மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சொன்னோம். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம். அதை ஆலோசனை பண்ணி நம்ம செயற்குழுவில் நம்ம செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம்னு தெரிவித்துக் கொள்கிறோம். பார்த்திபா அப்படி மாதிரியாக இருக்கும். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. குற்றம் இருந்தால் தனியாக சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். நேரே வைங்க, தனியாகலாம் சொல்ல வேணாம். நான் என் உயிர் இருக்க வரைக்கும் நம்ம சங்கத்துக்கு ஒரு இடம் வேணும். அவர் அண்ணன் இடம் ஏறிக்கிட்டே போகுது. தலைவரே, எனக்கு 57 வயசாச்சு, ஆனால் இளமையாக இருக்கேன். இதெல்லாம் தெய்வம் கொடுத்த வரோம், கோச்சுக்காதீங்க. நான் வேலை பார்த்தது கலையகம் அண்ணன் குமரேசன்கிட்ட வேலை பார்த்தேன். இன்றைக்கி ஒரு அளவுக்கு வந்திருக்கேன்னா இவங்கள்ட்ட உழைத்த உழைப்பு பெருமை. என்ன கையெல்லாம் தட்டாங்க வேணாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சங்கத்துக்கு ஒரு இடம் வேணும். அதை தயவுசெய்து நீங்கள் உறுப்பினர் எல்லாம் நினச்சோம்னா நம்ம இறந்து செத்தாலும் பேர் கிடைக்கும் ஒரு சங்கத்துக்கு இடம். இப்போ என் இடம் இருக்குது, என் இடம் சொன்னால் அது ஒரு சிக்கலாக போயிடும். நீ மாட்டு கூடுறான்றாங்க அம்சா போயிடும். ஆனால் கெஞ்சுன்னு அங்கே எங்கள் அண்ணன் குரு எங்கள் அப்பா மாதிரி இருக்காருல திருப்பதி, கேட்கல 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 இன்னும் பொருன்றாங்க. அண்ணே, அன்னைக்கு 50 ரூபாய்க்கு வேலைக்கு போனேன், 10 ரூபா 50 ரூபாய்க்கு. இன்றைக்கி ஒரு வேலைக்கானே அது வாங்கி கொடுத்து வேணாம். நான் சொல்ல வரும்ல, என்னால் முடிந்தது ஒரு சங்கத்துக்கு ஒரு இடம். தயவுசெய்து உங்களுக்கு சம்மந்தப்பட்டால் கைதட்டுங்க, இல்லாட்டி வேணாம். அவர் நீண்ட நாட்களில் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக இருக்கார், பழைய உறுப்பினர் தான், இப்போ பணம் கட்டியிருக்காரு. அவருடைய கோரிக்கைகளை பரிசீலித்து விரைவில் நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த தனி கருத்து கிடையாதுண்ணே. அண்ணன் இப்போ நல்லா தான் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. செயலாளர் பதவி, நம்ம பொருளாளர் பதவி, அதில் மாற்றம் கிடையாது. இன்னும் ஏன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்கோம் நம்ம? இது எனக்கு ஒரு பொதுக்குழுவில் என்னோடய கருத்து கிடையாது. உறுப்பினர்கள் நிறையா பேர்த்தோட கருத்து ஏன் கேட்க மாட்டாங்கன்னு தெரில. பொதுக்குழு சார்பாக யாராவது பேசணும், அதுக்காக நான் இப்போ கேட்குறேன். அது ஒன்று. அடுத்த விஷயம், பொதுக்குழுவில் ஒரு குறை இருக்குண்ணே. என்னன்னா, இப்போ நம்ம இத்தனை வருஷத்தில் இன்றைக்கி ஒரு இது நடத்தியிருக்கோம் எக்ஸ்போனா, அதனுடைய பலன் எனக்கு தெரியும். எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க, எத்தனை பேர்த்த பார்க்கணும், அதை ரன் பண்ணணுன்றது. நம்ம பொதுக்குழு மெம்பர் இன்றைக்கி நிறைய பேர் காணோம், அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கான காரணம் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணுண்ணே. என்ன கண்டுபிடிச்சி நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் பொதுக்குழுக்கு தகவல் சரியாக சொல்லலை அப்படின்றாங்க. அது என்ன காரணம்ன்றது தலைமை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இதெல்லாம் பொதுக்குழு சார்பாக நான் கேட்குற கேள்விண்ணே. பொதுக்குழு தகவலில் அவங்க உறுப்பினர்களுக்கு போய் சேரலை அப்படிங்கிறார். ஹலோ அண்ணே, சேர்ந்துருக்கு, சரியான முறையில் சேர்ந்துருக்காங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. இப்போ நான் தனிப்பட்ட முறையில் பகையை வளர்க்க முடியாதுல்லண்ணே. அவர் சொன்னார், இவர் சொன்னாருங்கிறத. இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் ஸ்டெப் எடுக்க முடியும். அதை ஏன் யாருமே செய்ய மாட்டாங்க? பொதுக்குழுவில் இப்போ மைக் எல்லாத்தையுமே கொடுத்தீங்க. நான் அதனால தான் ஃபைனலாக பேசுகிறேன். என்கிட்ட சொல்கிறவங்க, பாரதியன்ட்ட சொல்கிறவங்க, மாரியன்ட்ட சொல்கிறாங்க, ராஜான்ட்ட சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதை ஏன் இப்போ குழுவில் கேட்க மாட்டீங்க? அதாவது இது பொதுக்குழுக்கே நான் கேட்குற கேள்வி தான். இது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே சேர்ந்து செய்கிறோம், எல்லாத்துக்கும் தகவல் போயிருக்கு. இன்றைக்கி தகவல் சரியாக போகலை அப்படின்னா 120 மெம்பர்ஸுக்கு நமக்கு கையெழுத்து போட்டிருக்க மாட்டாங்க. தகவல் போயிருக்கு. இப்போ வரல. அதாவது என்ன அப்படின்னா, உறுப்பினர்களுக்கு பூராமே நிர்வாகிகள் 3 பிரிவுகளாக பிரித்தோம். 3 பிரிவுகளை நேரடியாக கொண்டு போய் பத்திரிக்கை கொடுத்தோம். பத்திரிக்கை கொடுத்து நேரடியாக அழைப்புதல் விட்டோம். இல்லை, பத்திரிக்கை கொடுத்தோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தை நாங்கள் பரிசீலித்து இன்னும் அதிகமாக உறுப்பினருடைய நாங்கள் செயல்படுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு
அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு சங்கம் இருந்தால் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆரம்பிக்கிறது 2 பேர்த்து பேரில் ஆரம்பிப்பாங்க. அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ பேசியிருக்கோம். அடுத்து வந்து இந்த பொதுக்குழு அடுத்த இதில் வந்து முன்னாடியே இந்த எக்ஸ்போ வரவு செலவு கணக்கெலாம் தாக்கல் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு ஃபண்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் உறுதியாக எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பேங்க் அக்கௌண்ட் நிச்சயமாக ஆரம்பிக்கப்படும். இல்லை, அந்த கருத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சொல்கிறோம் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, அது இங்கே பப்ளிக்கில் நம்ம பொதுக்குழுவில் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அது மாதிரி தான் பொதுக்குழுவில் சொல்கிறோம். யாராக இருந்தாலும் அவங்களுடைய கருத்தை வந்து நேரடியாக சொல்லுங்கள், நம்ம செயல்படுறோம்னு நினைக்கிறோம். அதனால் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆரம்பிக்கிறது உறுதியாக வந்து இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அது நல்ல கருத்து தான். பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கிறது நல்லது. வேறு வேறு யாராவது கருத்து சொல்கிறீங்களாப்பா? இதோட கலந்துரையாடலை முடிச்சிடலாமா? வந்து ரகு வந்து நம்ம தீவிரமாக நம்ம சங்கத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி அவர் தாயாருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால் வந்து அவர் கொஞ்சம் கலந்துக்க முடியாத சூழ்நிலை. இருந்தால் அவருடைய தாயார் உடல்நிலையை தேடி மீண்டும் வருவதற்கு நமது பொதுக்குழுவின் சார்பாக இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு வந்து தாயார் தேர்வதற்கு நாம் எல்லாம் ஒரு பிரார்த்தனை செய்து நல்ல முறையில் வர வேண்டும் என்பதை சங்கத்தின் செய்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறோம் ரகு அவர்களுக்கு. நன்றி. அடுத்து வேறு ஏதாவது இருக்குங்களா? வேறு என்ன? உறுப்பினர்களுக்கு நமது சால்வை அணிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு காலண்டர் கொடுக்கவிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்க இந்த எக்ஸ்போ சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்ததுனால ஒரு ஸ்வீட்டு அளிக்கப்படுகிறது. நம்ம பேர் வாசிக்கும் போது நீங்கள் வந்து அவசியம் அதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உறுப்பினர்கள் பேர் இப்போ வாசிக்கப்படுகிறது. ஒளிபெருக்கி அமைப்பாளர்களை சொல்லி இன்னும் நான் ஒரு 200 மெம்பர்ஸ், இப்போவே 150க்கு மேலே வந்துருச்சு, 160க்கு மேலே ஒரு 200 மெம்பர்ஸ் ஆக்குவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. ஆகவே ஒரு 10 நிமிடம் இருந்தால் அனைவரும் அந்த ஸ்டால்கள் போட்ட அனைவரும் இங்கே வந்து தங்களுடைய மரியாதையை பெற்றுக்கொள்ளும் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் கடை எடுத்து வைத்திருந்தாலும் பரவாயில்லை, இங்கு வந்து சால்வையை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வந்து இந்த எக்ஸ்போ ஜனவரி 8, 9, 10 எக்ஸ்போ நடக்குது இல்லையா, அதுக்கு உங்களெல்லாம் அழைத்து போகணுன்னு தான் வந்திருக்கேன், வெல்கம் பண்ணணுன்ட்டு. கண்டிப்பாக வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இயர் ஸ்டார்டிங்னால நிறைய டிஸ்கவுண்ட்லாம் தராங்க. கண்டிப்பாக நம்ம சங்கத்து சார்பில் நம்ம பேசி அவங்ககிட்ட டிஸ்கவுண்ட்டும் வாங்கி தரலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அங்கே வந்து கலந்துக்கணும்னு ஆசை. கண்டிப்பாக வந்துடுங்க. ஜனவரி 8, 9, 10 வியாழன், வெள்ளி, சனி கண்டிப்பாக வந்துடுங்க. அதான் ஈசிஆர் ரோடு, ஆர்கே கன்வென்ஷன் சென்டர், சென்னை. மறந்துடாதீங்க, கண்டிப்பாக வந்துடுங்க. என் பேர் பாலா. அப்படி ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் கூட என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கன்செஷனில் நான் வாங்கி தரேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிளம்பணும், அதனால் சொல்லிட்டு போகலான்னு தான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் மீட் பண்ணதில். கண்டிப்பாக அங்கே மீட் பண்ணுறோம். சர்வீஸ் அந்தோணிசாமி மாதா சவுண்ட் சர்வீஸ் பேர் வாசிக்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஜே திருமலை கணேசன் சவுண்ட் சர்வீஸ் திண்டுக்கல். ஜே ஆல்வின் தேவகுருஸ் டிஆர் சாமியானா திண்டுக்கல். ஆர் ராஜ் கென்னடி சவுண்ட் சர்வீஸ் திண்டுக்கல். ஜான் கென்னடி. சேவியர் அது ஆர் கருணாகரன் கண்ணன் சவுண்ட் சர்வீஸ் தாடிக்கொம்பு. வி டால்டன் விஎல் வாடகை பாத்திரை கடை. டி ஜான் பிரிட்டோ ஜான் எலக்ட்ரானிக்ஸ் திண்டுக்கல். பாப்பா வாப்பா. எஸ் விக்னேஷ் பிவி டெக்கரேட்டர்ஸ் திண்டுக்கல். விஎஸ் ரங்கநாதன் ஓம் சக்தி சவுண்ட் சர்வீஸ் திண்டுக்கல். ஏ ஜெயராமன் வள்ளி சவுண்ட் சர்வீஸ் திண்டுக்கல். எஸ் ரமேஷ் செண்பகம் சவுண்ட் சர்வீஸ் திண்டுக்கல்.
டி சுந்தர்ராஜன், ஜெர்மான்ஸ் ஆடியோ சிஸ்டம்ஸ், திண்டுக்கல். எம் சங்கர்தாஸ், எம்எஸ்எஸ் சவுண்ட் சர்வீஸ், திண்டுக்கல். எஸ் பாலகிருஷ்ணன், சிஎஸ்டிஆர் எலக்ட்ரிக்கல்ஸ் சவுண்ட் சர்வீஸ், திண்டுக்கல். ஆர் பழனிவேல், சவுண்ட் சர்வீஸ், திண்டுக்கல். திரு சி முருகன், கலையகம் சவுண்ட் சர்வீஸ், திண்டுக்கல். திரு எஸ் பெனடிக்ட் சகாய சைமன், மேரி சவுண்ட் சர்வீஸ், சிறுநாய்க்கன்பட்டி. பி சவரிமுத்து, மேரி சவுண்ட் சர்வீஸ், சிறுநாய்க்கன்பட்டி. இருக்காரா? ஏ பழனிசாமி, நாகா சவுண்ட் சர்வீஸ் அண்ட் டெக்கரேட்டர்ஸ், திண்டுக்கல். அபுபக்கர் சித்திக், பாசித் ஆடியோ, திண்டுக்கல். பாபா ஆடியோ, பாசித் ஆடியோ. திரு பி வேளாங்கண்ணி, அன்னை சவுண்ட் சர்வீஸ், அனுமதராயன் கோட்டை. திரு எஸ் என் ராமலிங்கம், எஸ்என்ஆர் ஈஸ்வரி டெக்கரேட்டர்ஸ், திண்டுக்கல். திரு எம் ஜெரால்டு ஜெயக்குமார், குமார் சவுண்ட் சர்வீஸ், திண்டுக்கல். திரு ஆர் மணிகண்டன், சித்ரா சவுண்ட் சர்வீஸ், திண்டுக்கல். திரு பி பாலசுப்ரமணியம், பாலு சவுண்ட் சர்வீஸ், திண்டுக்கல். திரு ஏ ஆல்வின் கிறிஸ்து ராஜா, கடல் மாதா சவுண்ட் சர்வீஸ், திண்டுக்கல். திரு எம் சந்திரசேகர், சேகர் சவுண்ட் சர்வீஸ், நல்லாம்பட்டி. அண்ணே இதுலேருந்து வாசிங்க, இதுலேருந்து வாசிங்க. வேளாங்கண்ணி திரு எஸ் வேளாங்கண்ணி, அன்னை வேளாங்கண்ணி சவுண்ட் சர்வீஸ். ஜான் போஸ்கோ, எடிசன் சவுண்ட் சர்வீஸ், ஜான் போஸ்கோ. லட்சுமணன், எல்பி பாரத் சவுண்ட் சர்வீஸ். ஜி ராஜசேகரன், ஜேக் சவுண்ட் சர்வீஸ். ராஜசேகரன் அல்ல. எஸ் மணிகண்டன், கேஎஸ்எம் பாரத் சவுண்ட் சர்வீஸ், நந்தவனப்பட்டி. பி சதீஷ் பாண்டி, விநாயகா ஆடியோஸ் டெக்கரேட்டர்ஸ், கோவில்பட்டி. மணிகண்டன். பி கோவிந்தராஜ், அருணா சவுண்ட் சர்வீஸ், செட்டிநாயக்கன்பட்டி. ஏ அந்தோணி, அன்னை எலக்ட்ரிக்கல்ஸ், திண்டுக்கல். ஜோசப் பழனிவேல், விண்ணரசி சவுண்ட் சர்வீஸ். ஜோசப் பழனிவேல். சவேரியார் சகாய அன்னை எலக்ட்ரிக்கல்ஸ், ஆரோக்கியம். எஸ் சரவணன், சித்ரா சவுண்ட் சர்வீஸ். விண்ணரசி எங்க? சரவணன், சித்ரா சவுண்ட் சர்வீஸ். தங்கப்பாண்டி, பாண்டியன் டெக்கரேட்டர்ஸ். எம் செல்வம், புவனேஸ்வரி டெக்கரேட்டர்ஸ். எம் செல்வம் சொல்லி வாங்கியிருக்கேன். யார் ஒரு ஜான் கென்னடிக்கு அது இருந்தா யாருன்னு பாரு. அண்ணே ஜான் கென்னடிக்கு அவர்கிட்ட கொடுத்துருவீங்களா? எம் செல்வம், புவனேஸ்வரி டெக்கரேட்டர்ஸ், திண்டுக்கல். பி முத்துக்குமார், முத்து ஆடியோஸ்,
ஆர் பாஸ்கரன் ரத்னா ஆடியோஸ் திண்டுக்கல். பாஸ்கரன் ரத்னா ஆடியோஸ். ஜோன் நவீன்குமார் பிரவீன் ஆடியோ. சுகுமார் PS குமார் ஆடியோ. முருகானந்தம் ராயல் சவுண்ட் சர்வீஸ். ராஜசேகர் ராஜா சவுண்ட் சர்வீஸ். முருகானந்தம் ராஜசேகர். P சுப்பிரமணி R சுப்பிரமணி சிந்து மியூசிக்கல்ஸ். M முத்துகிருஷ்ணன் கலைமகள் சவுண்ட் சர்வீஸ். பரமசிவம் பூக்கடை டெக்கரேஷன். பரமசிவம் கார்த்தி இருக்காப்பியா? கார்த்தி. செல்வி ரூபல்லா ஆண்டோ ஜம் ஆடியோ லைட்ஸ் பஞ்சம்பட்டி. ரூபன் MM ஜாய் டெக்கரேட்டர்ஸ் கல்லாத்துப்பட்டி. SKM முத்தரசு SKM சவுண்ட் சர்வீஸ் திண்டுக்கல். KK சவுந்தர் KK சவுண்ட் சர்வீஸ் திண்டுக்கல். M பாலகுரு நியூ MP சவுண்ட் சர்வீஸ். செல்வகுமார் குமார் ஆடியோ செல்லமந்தாடி. V ஜெயக்குமார் சித்ரா எலக்ட்ரிக்கல்ஸ் திண்டுக்கல். M வேலுச்சாமி வேலன் சவுண்ட் சர்வீஸ் திப்பம்பட்டி. S செந்தில்குமார் தென்றல் ஆடியோ பூதமரத்துப்பட்டி. ஆரோக்கியசியாம் சதீஷ் ஆடியோ லைட்ஸ் டெக்கரேட்டர்ஸ் திண்டுக்கல். ஆரோக்கியசியாம். ஜோசப் ஆரோக்கியதாஸ் JKR சவுண்ட் சர்வீஸ். ஜே ராஜா ஆடியோஸ் திண்டுக்கல். கிறிஸ்டோபர் மார்டின் சவுண்ட் சர்வீஸ் கொசவப்பட்டி. VA பாஸ்கர் VIP வாடகை பாத்திரக்கடை வெள்ளோடு. D துரைராஜ் அம்மன் ஆடியோ கும்பம்பட்டி. R தோனி வினோத் டெக்கரேட்டர் மாரம்பாடி. வினோத் டெக்கரேட்டர் மாரம்பாடி. P பாலாஜி சவுண்ட் சர்வீஸ் திண்டுக்கல். பாலாஜி. ராஜா ஆடியோஸ் திண்டுக்கல். பாலாஜி சவுண்ட் சர்வீஸ். ராயப்பன் அருள் ஆடியோ ஆரியனூர். எட்வின் ராஜா ஆடியோ நல்லமநாயக்கன்பட்டி. அவர் தானே டிக் பண்ண. S சிவா SS சவுண்ட் சர்வீஸ் திண்டுக்கல். S சிவா. A சேசுராஜ் ஜீசஸ் ஆடியோஸ் கிழக்கு மாரம்பாடி. M கணேசன் குமரன் ஆடியோ திண்டுக்கல். M ஸ்டாலின் வெங்கடேஸ்வரா பந்தல் மாரம்பாடி. P சரவணன் காடு மெக்கானிக் ஜெனரேட் சர்வீஸ் திண்டுக்கல். T தங்கவேல் இந்தியன் சவுண்ட் சர்வீஸ். அவங்க அப்பா திருப்பதி இருக்காரா? திருப்பதி இந்தியன் சவுண்ட் சர்வீஸ் தங்கவேலோட அவங்க அப்பா திருப்பதி இருக்காரா? டொமினிக் பிரிட்டோ தீபா லைட்ஸ் தவசிமேடை. C தங்கமணி ஓம் சக்தி சவுண்ட் சர்வீஸ் வேடசந்தூர். R பாலசுப்ரமணியம் SK சவுண்ட் சர்வீஸ் வடமதுரை. SK சவுண்ட் சர்வீஸ் வடமதுரை.
ஜாய் பாபு, சாம் பாபு, ஜாய் வெல்கம் ஈவெண்ட்ஸ் திண்டுக்கல், சாம் பாபு. டபிள்யூ சேசுராஜ், அன்னை ஆடியோ மாரம்பாடி, சேசுராஜ். முனுசாமி, எஸ்பிஎன் ராஜா ஆடியோ ஓடப்பட்டி பிரிவு, டி சேசுராஜ், மின்னல் மாதா சவுண்ட் சர்வீஸ், பிக்சல் செட்டிங்ஸ் மயிலாப்பூர். இது புது அது பார்த்துக்கலாம், அது கழிச்சுக்கலாம். திரும்ப வாஸ்தவம்னா வந்துட போகுது. இதில் என்ன புது இருக்கு? அவர் பையன் அவங்க அவர்கிட்ட கொடுத்துருக்கணும். இது வந்து முன்னாடி நம்ம இன்விடேஷன் அடிக்கிறப்ப இந்த லிஸ்ட்டு, இப்போ புது லிஸ்ட் இருக்குது. இதில் வாசித்தவங்க இல்லாட்டினாலும் இதில் வாசிக்கிறோம். அதில் இந்த பேர் இருந்தால் கூட வந்துருங்க யாராவது. பாஸ்டர் முனுசாமி, முனுசாமி அவருக்கு வாங்கிட்டு போறீங்களா? கொடுங்க. ஓடைப்பட்டி பிரிவு, தாமோதரன், ரகுநாதன், விநாயகா சவுண்ட் சர்வீஸ், ரகு, கார்த்திகேயன், கார்த்திக் ஆடியோஸ், கார்த்தி ஆடியோஸ் திண்டுக்கல், எம் மாரிமுத்து, மணிகண்டன் சவுண்ட் சர்வீஸ், மணிகண்டன், எம் செல்வராஜ், ஜேஆர் சவுண்ட் சர்வீஸ், பி முத்துப்பாண்டி, எஸ்எம் சவுண்ட் சர்வீஸ், முகமது கனிபா, பாபா ஆடியோஸ், முகமது ஹனிபா, பாபா ஆடியோஸ், எல்வி ஜெகநாதன், ஜீவா சவுண்ட் சர்வீஸ் திண்டுக்கல், பி ஆறுமுகம், வெண்ணிலா சவுண்ட் சர்வீஸ், கே காளியப்பன், குமரன் சவுண்ட் சர்வீஸ், ஜான் செல்வகுமார், அருளண்ணை எலக்ட்ரிக்கல்ஸ், ஜான் செல்வகுமார், அருளண்ணை எலக்ட்ரிக்கல்ஸ், பாபா ஆடியோஸ், என் பார்த்திபன் சவுண்ட் சர்வீஸ் துணை செயலாளர், வி முருகானந்தம் துணை செயலாளர், காவியா டெக்கரேட்டர், ஏ ராஜ்குமார் துணை செயலாளர், சதீஷ் சவுண்ட் சர்வீஸ், ராஜ்குமார், வேலுச்சாமி இணை செயலாளர், சக்தி பவர்ஸ், டி செபஸ்டியான் துணைத் தலைவர், எஸ் ஆரோக்கியதாஸ் துணைத் தலைவர்,
திரு ஆர் ஞானராஜ் பொருளாளர், ஞானராஜ் பொருளாளர் வாங்க. திரு எம்பிஜி ராஜசேகர் செயலாளர், எம் குமரேசன் சங்க தலைவர், எல்லாம் இதில் பேர் வாசிக்கிறவங்க இதில் வந்து முன்னாடியே வாங்கியிருந்தீங்கன்னா வாங்க வர வேண்டாம், வாங்காதவங்க வந்து வாங்கிக்கணும். புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையில் யாராவது இருக்கீங்களா? இல்லை இல்லை, இப்போ இதில் புதிய உறுப்பினர்கள் நவீன், பிரவீன், விஏபி பாஸ்கர், பி துரைசாமி, தோனி வினோத், வினோத் டெக்கரேட்டர்ஸ், செல்வம் புவனேஸ்வரி டெக்கரேட்டர்ஸ், பாலாஜி, எம் கணேசன், ஸ்டாலின், வெங்கடேஸ்வரா பந்தல் வேடசந்தூர், சேகர் நல்லாம்பட்டி, சரவணன், சாம்பாபு, முனுசாமி, சேசுராஜ் அன்னை ஆடியோ, டோமினிக் பிரிட்டோ, சேசுராஜ் மின்னல் மாதா, ரூபன், சேசுராஜ், அந்தோனி பீட்டர், எஸ் செல்வம், ஏ சேசுராஜா, எம்ஏ சாமியானம், தெய்வசிகாமணிபுரம் இருக்காரா? சாமிமுத்து, வி சாமிமுத்து, ஆதவன், யாவப்பன்பட்டி, வினோ பயா, சேசுமணி, கேஎம்பி வேடபட்டி, ஆர் பாலசுப்ரமணி, சுப்பிரமணி சிந்து மியூசிக்கல்ஸ், என் தீபக், மித்ரா சவுண்ட் சர்வீஸ் காப்பிலியப்பட்டி, புது உறுப்பினர் ஏ குமார், நல்லமனார்கோட்டை, ஐ செல்வம், கோட்டை ஆதவன் சவுண்ட் சர்வீஸ், ஆர் சதீஷ்குமார், சதீஷ் கம்பளியம்பட்டி, எஸ் கணேசன், நியூ பிரகாஷ் ஆடியோஸ் தோட்டனுத்து, ராமகிருஷ்ணன், நியூ ராஜன் தோட்டனுத்து, பி விக்டர் லாரன்ஸ், அருண் லைட் கிழக்கு மாரம்பாடி, கோவிந்த்சாமி, பாரவேல் நெட்வொர்க்ஸ், எம் நாகராஜ் குமரன், எம்எம் காலேஜ் அருகில், எம் நாகராஜன், கோவிந்தன், இப்போ இன்னைக்கு வந்தது வரல, இல்லை வெளியில் இருக்கார், கூப்பிட்டு கொடுத்துக்கலாமா? கே பாண்டி, யாழினி சாமியானம் இருக்கீங்களா? இல்லை விடு. ஆனந்தராஜ், ரூபன், எஸ்எம் சாமியானம் லைட்ஸ் திண்டுக்கல், எஸ் சவுண்ட் சர்வீஸ், ஜி ஸ்டீபன் ராஜ், ஆண்டனி சவுண்ட் சர்வீஸ் மாரம்பாடி, ஐ பிரபாகரன், ஸ்ரீ குரு சவுண்ட் சர்வீஸ் பிள்ளமநாயக்கன்பட்டி, அப்துல் சமது, எஸ்ஏஎஸ் வாடகை பாத்திரக்கடை, ஏ மரிய பாக்கியராஜ், ஆர்ஏ நிலா டெக்கரேட்டர்ஸ், ஏ பாஸ்கர் ஜெரால்ட் ராஜா, மேத்யூ எம்ஏ பந்தல் அமைப்பகம், டிஎஸ்ஆர் சகாயராஜ், சகாயராஜ் இல்லையா? பி பழனிக்குமார், காவ்யா எல்இடி வடமதுரை,
எஸ் அபிரகாம் ஏஜே டெக்கரேஷன், எஸ் ராஜா ரவி குறும்பப்பட்டி, ராஜா ரவி ஆடியோ, அருண் பிரகாஷ் குட்டத்துப்பட்டி, வெண்ணிலா ஆடியோ, அஜித் குமார் நல்லநாயக்கன்பட்டி, தமிழ் ஆடியோஸ், ஜே கிஷோர் கண்ணா அக்ஜா மதுரை, கிஷோர் கண்ணா, ஏஎம்சி புஷ்பராஜ் திண்டுக்கல், மீனா டெக்கரேட்டர்ஸ், அனுஷ்கான் ஏஆர்பி ஈவெண்ட்ஸ் கேட்டரிங், அனுஷ்கான், சி முத்து ராஜன் ஆடியோ வண்ணம்பட்டி, முத்து சதீஷ் ஆடியோ வெள்ளோடு, டி முத்தையா ராஜன் ஆடியோ வண்ணம்பட்டி, கே சரவணகுமார் வர்ஷா டெக்கரேட்டர்ஸ் திண்டுக்கல், எஸ் ராமசாமி ஸ்ரீசாமி சவுண்ட் சர்வீஸ் திப்பம்பட்டி. இப்போ லாஸ்ட் ஒருத்தர் சந்தா வாங்கினோம், அவர் பேர் என்ன? அவர் இப்போ லாஸ்ட்டாக ஒருத்தருக்கு வாங்கினோம்ல சந்தா, இங்கே ஸ்ரீசாமி சவுண்ட் சர்வீஸ் திப்பம்பட்டியில், இது மேட்டுப்பட்டிக்காரர் இப்போ சந்தா பணம் கட்டினார்லப்பா, அவர் சரவணகுமாரா வாங்கிட்டு போயிட்டார் அவர் சரவணகுமார், ஆனால் அவர் வாங்கலையே. முகைதீன் பாஜா ஸ்பீக்கர் பாய் திண்டுக்கல், சிங்க கலை இறங்கி ஹீரோ நல்லதாப்பா, எம் குமரேசன் சங்க தலைவர் குமரன் சவுண்ட் சர்வீஸ் திண்டுக்கல், யார் எழுதி வச்சிருக்கீங்களா? விழாவுக்கு டொனேஷன் பண்ணவங்க அதோடு சி வெங்கடாஜலபதி ஆலோசகர் சரவணா சவுண்ட் சர்வீஸ் திண்டுக்கல், சி அங்குச்சாமி மக்கள் தொடர்பாளர் சேகர் சவுண்ட் சர்வீஸ் திண்டுக்கல், கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எக்ஸ்போவிற்கு ஸ்டால் அமைத்து குடித்த நண்பர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நாதன் ஈவெண்ட்ஸ் புதிய உறுப்பினர், ஸ்பீக்கர் பாய் ஏடிஏ ஸ்டால் போட்டவர்கள், வந்து ஏடிஏ பிராண்டு, அதான் ஏடிஏ லைனர் ஸ்பீக்கர் ஆடியோ, ஸ்பீக்கர் பாய் ஜெர்மன்ஸ் ஆடியோஸ் சுந்தர், அவுஜா டீலர்ஸ் சுந்தர். எக்ஸ்போவிற்கு ஸ்டால் அமைத்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. பணம் கூட கொடுக்காம இருந்தால் கொடுத்துட்டு போயிருங்க.
மதுரை ஸ்டார்மதி ஸ்பீக்கர் சர்வீஸ், ஸ்பீக்கர் யூனிட் மேக்னட் ஜார்ஜ், அயோத்தி கோவில் சந்து, நேதாஜி ரோடு, சுப்ரீம் மொபைல், தீபம் கலர் லேப் அருகில், பெரியார் பஸ் ஸ்டாண்ட், மதுரை. ஸ்டார்மதி, மதுரை ஸ்டார்மதி. அவங்க குரூப்பில் யாராவது இருந்தால் ஒருத்தவங்க வாங்க. கலைக்கூடம் கோவை, கலைக்கூடம் ஃபைபர், கலைக்கூடம் ஃபைபர். கிறிஸ் மியூசிக்கல் சென்னை, கிறிஸ் மியூசிக்கல். கலைக்கூடம் எக்ஸ்போவிற்கு ஸ்டால் அமைத்து கொடுத்த கலைக்கூடம் கிறிஸ் மியூசிக்கல்ஸ். ஸ்ரீ ஸ்ரீதேவி எக்ஸ்போர்ட் ராஜவேலு. சித்ரா சோபாஸ், கிர்லோஸ்கர் ஜெனரேட்டர் முரளிதரன், யான் எல்இடி டிவி, ஹவாய் எல்இடி ஸ்கிரீன் டிவி, ஸ்கை டென்டோர்ஸ், ஸ்கை டெக் டென்ஸ், சில்வர் டேபிள், சேலம் சில்வர் டேபிள், ஃபைபர் டென்ட், ஃபைபர் டெக், ஸ்டால் அமைத்து கொடுத்தவங்க யாராவது பேர் விட்டுருந்தா கூட வந்துருங்க. கூடம் ஐயப்பா டென்ட் ஒர்க்ஸ் சின்னாலப்பட்டி, சித்ரா சோபா, கிறிஸ் மியூசிக்கல்ஸ், ஆயுர்வேதிக் சென்னையிலிருந்து வந்திருக்கும் கிறிஸ் மியூசிக்கல்ஸ் டீம்ல இருந்து யாராவது ஒரு ஆள் வாப்பா. ராயல்ஸ் ஸ்கை டெக் கொஞ்சம் வந்துருங்க. கிர்லோஸ்கர் ஜெனரேட்டர், யான் எல்இடி, ஹவாய் எல்இடி, நெல்சன், யான் எல்இடி. வருடம் gift தருவோம். இந்த வருடம் அவர்களுக்கு கவராகவே கொடுத்துறோம். அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏ குரூப் பேர் வாசிக்க தாங்களாக முன்பு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஏ குரூப் ஜான் பிரிட்டோ, ராஜசேகர், எம்பி ராஜசேகர் அண்ணேந்தாங்க அண்ணே. அதானே ஜான் பிரிட்டோ அவர் இல்லை. கருணாகரன் பாலன், கண்ணன் சவுண்ட் சர்வீஸ் பாலன், விநாயகா ரகு, ஞானராஜ், பிபி விக்னேஷ், சக்தி பவர் வேலுச்சாமி, வடமதுரை குமரன் காளியப்பன்,
ராஜா சவுண்ட் சர்வீஸ் ஆரோக்கியதாஸ் எங்கேப்பா போயிட்டாரு வேணாமா? நியூமாதா செபஸ்தியார் வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்துருனே. சதீஷ் சவுண்ட் சர்வீஸ் ராஜசேகர். ராஜ்குமார், அது மாறிடுச்சு. ராஜ்குமார். குமரன் சவுண்ட் சர்வீஸ் குமரேசன் அண்ணன். வாங்காதவர்கள் என்னிடம் வந்து வாங்கிக் கொள்ளவும், வேண்டாம் என்றால் விட்டு விடவும். பி குரூப் ஜான் பிரிட்டோ, அருளனை குமார், ஞானராஜ், வாங்கிட்டாரு. விநாயகா ரகுநாதன் அண்ணே வாங்கினே. பாலனே. கார்த்தி சவுண்ட் சர்வீஸ் கார்த்தி, சிறப்பாக இசை அமைத்துக் கொண்டிருக்கும் கார்த்தி. எங்கேயா போயிட்ட? டிஜே திப்பம்பட்டி வேலுச்சாமி. விளம்பரத்துக்கு எவ்வளவு? விஎல் டால்டன் அண்ணன். இந்த தரேன். கவர் இருக்கு. இதில் கவர் எடு. என்ன இங்கே இருக்கு? வேலுச்சாமி என்ன கொடுங்க. ராயல் முருகானந்தம், எம்பி ராஜசேகர். பாலன் இருக்கு பாருண்ணே. அதானே கருணாகரன் தானே. குமரன் சவுண்ட் சர்வீஸ் குமரேசன். ஜோசப் எலக்ட்ரிக்கல் சுந்தர். எல்லாத்துக்குமே கிஃப்ட்டு தான். இன்றைக்கி அடித்து பட்டையை கிளப்பிட்ட வியாபாரமே கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு விற்றுருச்சு. டொனேஷன் அடுத்து வந்து நம்ம சங்க நிவாரண நிதியாக 2 லட்ச ரூபா தர்றாருன்னு சொல்லியிருக்கிறாரு. தருவார் ஒரு வருஷம். கலையக முருகன் ரசீது போட்டுருவா. கலையக முருகன். சி குரூப் சின்ன சீட்டு குரூப்பு. இது ரப்பர் பேண்ட் போடு. நீ சார் சோப்புக்குள்ள வச்சுடாத. பாண்டியன் சவுண்ட் சர்வீஸ் பாண்டியன். பார்த்து பையன் வாங்க, பணத்தை வாங்குறேன்ட்டு ஆஸ்பத்திரி செலவு பண்ணிடுறாங்க. ரூபன் எம்எம் டெக்கரேட்டர். காவியா முருகானந்தம். முத்து சவுண்ட் சர்வீஸ் முத்துக்கு ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் ஒரே பிஸி தான். வேலை கொடுத்தாலும் பிஸி தான். தரணே. எம்எஸ்எஸ் சங்கர்தாஸ். ஈஸ்வரி டெக்கரேட்டர் எஸ்என் ராமலிங்கம். குமார் சவுண்ட் சர்வீஸ் குமார் ஆரோக்கியமாத திரு. வானே வேமா. கொசவப்பட்டி மார்ட்டின். வைன்னு வரேன். கொசவப்பட்டி மார்ட்டின் இருக்கா? அப்படியா தம்பி வராரா? மார்ட்டின் மாதிரியே இருக்கேயா. நாகா பழனிசாமி. மணியன் சவுண்ட் சர்வீஸ் மாரிமுத்து. எங்கேயா போயிட்டாரு? வாங்க. ரசீது வேற என்கிட்ட இருக்கு. ராஜ் கெனடி ஆடியோ ஜான் கெனடி. பாப்பா வா. டிஆர் பாத்திரக்கடை ஆல்வின் குரூஸ். இல்லை ஒடியா சீக்கிரம் வா. பி குரூப்பில் ஏ குரூப்பில் வந்து 4 பேர் வரல. கொடுத்துருவோம். சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அது சிடி போட்டு ஸ்டால் போட்டோங்க. வாங்க. எலக்ட்ரிக்கல் பைக் ஸ்டால் போட்ட மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். லோகு ஆர்ட்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சரி.
சரி காலண்டர் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் காலண்டர் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சங்கத்தி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. ஆயுர்வேதிக் ஸ்டால் அமைத்த அன்னார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. யார் போனாலும் கையை பிடிச்சி பார்த்துறாருப்பா. அண்ணா இங்கே வாங்க. வாங்க 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 சொல்லி வேறு யார் விடுபட்டிருந்தா இந்த மண்டபத்துக்கு நாங்கள் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கும் அதைவிட ஒத்துழைப்பு கொடுத்த நம்ம மேனேஜர் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக இந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. இந்த சால்வை அணிவிக்கிறார். அடுத்து நன்றி உரை. நீங்கள் வாங்க, சால்வைக்கு 2 தடவை சொல்லியாச்சு. வாங்க மேலே வாங்க, ஒருத்தராக வாங்க. ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமாக கொடுத்துட்ருக்கீங்க. வாங்க மாற்றிக்கணும் வாங்க. இல்லை இவங்க தான் காலையிலேருந்து பாவம் இருக்காங்க, எல்லா ஸ்டீலும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு ஆடியோ அமைத்து கொடுத்த கார்த்திக் நிறுவனத்தின் ஆப்ரேட்டர்கள் இருவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். விக்கி அவர்களையும் கார்த்தி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். பொதுக்குழு கூட்டத்திற்கு எக்ஸ்போக்கு இல்லை, பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைத்ததுக்கு இந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. இந்த பொதுக்குழுவிற்கு எல்இடி வால் அமைத்து கொடுத்த சக்தி அவர்களுக்கு இந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. நந்தகுமார் சக்தி வாங்க 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 வாங்க. அவங்க தான் வந்து அந்த இதில் நம்ம போட்டு பண்ணது. நந்தகுமார் வாங்க. அவர்களை மேடை கலைக்கின்றோம். ஜெனரேட்டர் ஆப்ரேட்டர் திருப்பதி அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்கிறோம். அந்த அவர் போன்லைங்க வந்து ஆஃப் பண்ணிட்டாரு. வாங்க திருப்பதி அவர்கள் இந்த சால்வையை பெற்றுக்கொள்ளும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வேறு யார்? அந்த பிவி அந்த டெக்கரேட்டர் ஆப்ரேட்டர்கள் இருந்தால் போய் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். போயிட்டாங்க. சரி சரி அடுத்து சரி 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 ஏன் கையில் கொடுங்க, கையிலே வச்சுக்கிட்டு இருந்தால் அவர் நின்றுட்டு இருக்கார்ல. சரி சரி எம்எஸ் வாக்கு எம்பி எலக்ட்ரிகல்ஸ் மோகன் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். போடுங்க ஏற்கொள்ளார்
ஏற்குள்ள அமைத்து கொடுத்தவர் இல்லையேங்க அவர். சரி போடுங்க ஏற்குள்ள கென்னடி சின்னவர் அவர்களுக்கு இந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. இந்த எக்ஸ்போ சிறந்த முறையை செயல்பட எங்கள் முன்னாள் நிர்வாகிகளும் தற்போது உள்ள தலைவர் குமரேசன் அவர்களையும் நன்றி சொல்கிறோம். நல்ல சிறந்த உணவு வழங்கிய சங்கர் கேட்ரிங், ஸ்டால் அமைத்து கொடுத்த எஸ்பி பந்தல் மதுரை அவர்களுக்கும் மற்றும் மண்டப நிர்வாகிகள், மண்டப பணியாளர்கள், எங்களுடன் இணைந்து பணியாற்றிய பி. விக்னேஷ், எஸ்என்ஆர், வடமதுரை குமரன் காளியப்பண்ணன், எம்பி ராஜசேகரர், கார்த்திக் ஆடியோ, ராஜ் கன்னடி, நீ மாதா, காவியா டெக்கரேட்டர் ஊழியர்கள், எம்எம்எஸ் சங்கர், சதீஷ் சவுண்ட்ஸ் தீயணைப்பு நண்பர்கள் எங்கள் அழைப்பு கேட்டு வந்து ஸ்டால்கள் அமைத்து இந்த எக்ஸ்போ சிறப்பாக நடத்த உதவி புரிந்த அனைத்து ஸ்டால் அமைப்பாளர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சாம்பாவு, சாய் ஈவெண்ட் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த எக்ஸ்போ நடத்த பணியாளர் உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து சங்கத்துக்கு வழி நடத்த வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஸ்டேஜுக்கு முன்னாடி வெளியாக முன்னாடி பந்தல் முன்பாக வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது சங்க நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், ஆலோசனை குழு நண்பர்கள், பொதுக்குழு நண்பர்கள் அனைவரும் முன்னாடி பந்தல் முன்னாடி வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.